ஹாய் வணக்கம். நான் ஆடுகள முருகதாஸ் பேசுகிறேன். உலகத்தில் மாயாஜாலம் பண்ணணும்னா மந்திரம் தெரியுன்ற அவசியமே தேவையில்ல. அதை விட பெரிய மந்திரம் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இது ஒன்று இருந்தால் போதும், பெரிய நம்ம மந்திரவாதி ஆகிடலாம். இல்லைனாக்கா இப்போதைக்கு இந்த மேஜிக் ஸ்டோன் ரிமூவர் வந்து கேரளாவில் பயங்கர ஃபேமஸ் ஆகிட்டுருக்கு. கேரளா மக்கள் யாரை கேட்டாலும் இந்த மேஜிக் ஸ்டோன் ரிமூவர் தான் நாங்கள் யூஸ் பண்ணுறோம் அப்படின்றாங்க. பல விதமான சாகசங்கள் நிகழ்த்த போகுது. அது என்னென்ன சாகசங்கள் நிகழ்த்தும் போகுதுன்னு டேய் என் கூட வா, நான் காமிக்கிறேன். நாங்கள் வந்து எப்படின்னாக்கா இதுக்கு மட்டுமே இல்லை, சுவரு, காரு, அப்புறம் கிச்சன், அப்புறம் கிளாஸு, கோல்டு, சில்வர் எல்லாமே ரிமூவ் பண்ணலாம். எல்லாருமே புதுசாக பெரிய மேஜிக்காக இருக்கும். ஆனால் இதுமாரி எனக்கு அதை நீங்கள் பார்த்துட்டு என்னடா இவ்வளோ ஒரு மேஜிக்காக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுவீங்க. என்னென்னு கேட்ட பாருங்கள். நாங்கள் வந்து எப்போதுமே இந்த ஷூட்டிங் நேரத்தில் அங்கங்கே சேரு சகதியமாக அப்படியே போயிட்டுருக்கோம். இங்கே வாயே, இதை பாருங்கள் எவ்வளோ சேரு சகதியெல்லாம் இருக்குது. ஆனால் இப்போ நான் பண்ணுற மேஜிக்கில் இதெல்லாம் எப்படி போகுதுன்னு மட்டும் பாருங்கள். இது வந்து எப்படின்னாக்கா இதில் வந்து ஒரு லாக் இருக்கும். அனாவசியமாக சின்ன பசங்களாம் எடுத்து யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா பெரியவங்க மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். இது ரொம்ப சேஃப்டி வேறு. ஓகேவா? பாருங்கள், கொஞ்சோண்டு அடித்தா போதும். ஒரு துளி அடிச்சுட்டு இது வந்து இங்கே பாருங்கள். இப்போ ஸ்போர்ட்ஸ் ஷூ அதை பற்றிலாம் எதுவுமே கவலை இல்லை. இப்போ பாருங்கள் இந்த ஷூ இப்படி இருக்குன்னு. அதேமாதிரி பார்த்துங்க, இது எது பழசாக இருந்தது, இது இப்போ இதை வச்சு ஜஸ்ட்டு ஒரு ரெண்டு இஸ்கு தான் பண்ணேன். எவ்வளோ ஃப்ரெஷ் ஆகிடுச்சு பார்த்தீங்களா? சூப்பர். அதேமாரி இது மட்டும் இல்லை, இது மாதிரி இந்த லெதர் ஷூவும் அது போல் தான். இது வாங்கி பல வருஷம் ஆகுது. பல வருஷம் ஆச்சுனாக்கா ரொம்ப இது போல் ஆகிடும். இதை பாருங்கள், இந்த ஸ்கின்னு அந்த அதனுடைய தோல்லாம் ரொம்ப உறிஞ்சி வந்துடுச்சு. நம்ம இதெல்லாம் செய்வோம், தூக்கிக்கலாம் செய்வோம். ஆனால் இந்த மேஜிக் நம்மக்கிட்ட இருக்கிற வரைக்கும் நம்ம கிங்காக இருப்போம். எப்படின்றத அந்த மேஜிக்கை பாருங்கள். இதை பாருங்கள், 2 வாட்டி இஸ்க் அடித்தாலே போதும். நம்ம புது மேஜிக் வேணும் பொருளை பார்த்துக்கலாம். பாருங்கள், பார்த்தீங்களா? இங்கே வா, பார்த்தீங்களா எப்படி இருக்குங்க? அதனால் நான் அனுபவிச்சிட்டேன். எனக்கு ஒரு பெரிய மேஜிக் பொருள் கிடச்சிடுச்சு. நீங்கள் நம்ம சாதாரணமாக எங்கே சொல்கிறது, எல்லா இடத்துலையுமே வந்து அழுக்கு இருக்கும். அது வேலையுடைய பலுவில் வந்து நம்ம அதை பார்க்கவே மாட்டோம். சரி இது தானே அப்புறம் தொடச்சிக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் நினைப்பாங்க. ஏன் நானே அப்படி தான் இருப்பேன். ஆனால் இந்த மேஜிக் இது வந்ததுலேருந்து சும்மா ஒரு 2 வாட்டி இஸ்கு கிளியர் ஜாலியாக இருக்கலாம். வீடு பார்க்குறவங்களுக்கு புதுசாக வரவங்களுக்கு ஆஹா ரொம்ப நீட்டாக வச்சுருக்குதுன்னு. கிச்சனு, பழைய பைப்பு, காருடைய அந்த ஸ்டேரிங்கு, கியர் இதெல்லாம் நம்ம நிறையா வாட்டி கை வச்சு அழுக்காக இருப்போம். அதெல்லாம் துடைக்கிறதுக்கு ரொம்ப சிரமப்பட்டிருப்போம். இல்லை காருடைய ஒர்க் ஷாப்புக்கு எடுத்து போவோம் சர்வீஸுக்கு. அங்கே போனாக்கா நிறையா காசு ஆகும். இது அது இல்லவே இல்லை. 2 வாட்டி இஸ்கு உங்களுக்கு சூப்பர் கிளியர் ஆகிடும். பெரிய மேஜிக் நடக்கும். நீங்கள் அதை பார்க்க பாருங்க. இது மட்டும் இல்லை, இப்போ வேறு ஒரு மேஜிக் நிகழ்த்துறோம் பாருங்கள். இப்போ டேய் தம்பிங்கூட இந்த கைரேகை இருக்கா, 2 வாட்டி இஸ்கு ஓகேவா? இந்த கிளாத்தை எடுத்து அப்படியே சூப்பராக தொடச்சா போயிடுச்சு பாருங்கள். இப்போ பார்த்தீங்களா, உங்கள் கண்ணு முன்னாடியே மேஜிக் நடக்குது. இது மாயா இல்லை, மாயாஜாலம் இல்லை. 2 வாட்டி இஸ்கு மேஜிக் நடக்கும். மேஜிக்கை பாருங்கள். அடுத்தது இங்கே வா. இதான் அந்த நியூட்டன் யூனிவர்சிட்டியோட அந்த குடவுனு. இங்கே தான் வந்து எல்லா பொருளும் வந்து பேக் பண்ணுறது போக்குவரத்து. இது பாருங்கள், இதெல்லாம் வந்து ஆர்டர் பண்ணியிருக்காங்க. இவ்வளோ ஆர்டர் பண்ணியிருக்காங்க. இது எல்லாமே கொரியரில் வந்து ஆர்டர் பண்ணாங்க, வீட்டுக்கு போக போகுது. இப்போ பாருங்கள், இது புதுசாக ஆர்டர் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த சேச்சி எல்லாம் பேக்கில் ஒழுங்காக செய்தா? வெரி குட். நல்ல இது சூப்பரான ஒரு ப்ராடக்ட்டு அழகாக நீங்கள் பண்ணுறீங்க. ஒர்க் பண்ணி கொஞ்ச நேரம் நம்ம அந்த பார்வையாளர்கிட்ட காட்டிக்கும். இங்கே பாருங்கள், இவ்வளோ மிஷினு இருக்குது பாருங்கள். இவ்வளோ மிஷினு, இவ்வளோ பொருள் இருக்குது. இவ்வளோ பொருள் ஒன்று ரெடியாக இருக்குது. இதுக்கு எல்லாமே ஆர்டர் வந்துருக்கு. இதுக்கப்புறம் தான் வந்து இதெல்லாம் பேக் பண்ணி அவங்க வீட்டுக்கு ஆர்டர் பண்ணவங்களுக்கு கொரியரில் அனுப்புகிறோம். கொரியர் பற்றி நீங்கள் ஒன்றுமே கவலை தேவையில்லை. நீங்கள் நேராக கஸ்டமர் கால் பண்ணிங்கனாக்கா இமீடியட்டாக உங்கள் வீட்டுக்கு வந்துடும். 2 வாட்டி இஸ்கு பண்ணுங்கள். ஒரு மேஜிக் நடக்க போகுது. இது மேஜிக் எனக்கு எப்படி தெரியுனாக்கா, நான் ஒரு வாட்டி கேரளாவுக்கு வந்து ஒரு மலையாள படம் ஷூட்டிங் வந்திருந்தேன். அப்போ நம்ம அந்த கேரளாவில் ஒரு பெரிய நகைச்சுவை நடிகர் இருக்கார், மம்முக்கான். அவருடைய சன்னு வந்து எனக்கு வந்து இன்ட்ரோ ஆனார். அவர் தான் நான் வந்து ஒரு வாட்டி ஷூட்டிங் போகும்போது காலில் ரொம்ப ஷூலாம் பார்த்துட்டு ஒரே சகதியாகவும் அழுக்காகவும் இருந்துச்சு. என்னங்க இப்படி போட்டிருக்கீங்க? ஏங்க இதெல்லாம் போய் துவைச்சிக்கிட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன்.
அதெல்லாம் ஒன்றுமே தேவையில்ல. இந்த ப்ராடக்ட்டை எனக்கு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சு 2 வாட்டி இஸ்குன்னு பண்ணார். பாருங்க இந்த மேஜிக் ஸ்டோனை வந்து எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணார். இதில் என்னங்க பெரிய மேஜிக் இருக்குதுன்னு நீங்கள் பாருங்கன்னு சொல்லிட்டு அப்புறம் தான் வந்து அந்த ஷூவை காமிச்சு 2 வாட்டி அப்படியே என்கிட்ட இஸ்குன்னு பண்ணிவிட்டு தொடச்சி காட்டினாரு. பயங்கர புது ஷூ மாதிரி ஆகிடுச்சு. எனக்கு தான் ஷூ வாங்குகிற காசு மிச்சம். என்னன்னாக்கா இது வந்து ரொம்ப நல்ல இது ஏன் வந்து இப்போ நான் உங்ககிட்ட சொல்லணாக்கா, இப்போ யான் பெற்ற இன்பம் நம்ம தமிழ்நாட்டு மக்கள் எல்லாமே வந்து பெறணுன்றதுக்காக தான் இது வந்து நம்ம ஊரில் நிறைய பேர் வந்து அழுக்கோடை அப்படியே சுற்றிக்கிட்டு என்னடா இது சோம்பேறித்தனம் பார்த்துட்டு அப்படியே இருப்போம்ல. இப்போ அதெல்லாம் தேவையில்லை. இல்லை அந்த ஷூவுக்கு அதுக்கு மட்டுமே இல்லை, நிறைய விஷயத்துக்கு இருக்குது. அதான் சொன்னேன்ல முன்னாடி சொன்ன மாரி இருந்துட்டு காரு, அப்புறம் வந்து கோல்டு, சில்வரு, நீங்கள் எது பழசாக இருந்தாலும் அந்த ஸ்டீலு எது பழசானாலும் 2 வாட்டி இஸ்குன்னு பண்ணிங்கனாக்கா எல்லாமே புதுசாகிடும். வேறு இப்போ கண்டது கொஞ்சம் இன்னும் நிறைய காமிக்கணும். அதுக்கு வாங்க வாங்க நானும் பார்க்குறேன். என் கூட சேர்ந்து நீங்களும் பாருங்க வாங்க. இது வந்து காரோட டேஷ்போர்ட்ல வந்து லோக் இருக்கா, புள்ளங்க எல்லாம் கழிக்கும் போது இப்போ ஸ்ப்ரே ஆகாது. இந்த லோக்க ஓபன் பண்ணா ஸ்ப்ரே ஆகும். அதான் இத பாருங்க நண்பர் 2 வாட்டி இஸ்கி இது மேல மதி ஓகே இந்த போயிடுச்சு இருந்தாலும் போயிடுச்சு பாருங்க. இதான் சொன்னது நம்ம மேஜிக்னா அது மேஜிக்கே தான். இத பாருங்க இது வந்து டேஷ்போர்ட்ல கூட பண்ணலாம். ஆமா பாருங்க இதெல்லாம் சீட்டிங் எல்லாம் கிடையாது. டைரக்டா பார்த்து தான் நீங்க தமிழ் மக்களுக்கு சொல்லி கொடுக்கணும். கேரளாவில நிறைய ரிசல்ட் வந்திருக்கு. அதுக்கப்புறம் தான் நம்ம தமிழ்நாட்டுக்கு போனது. இதெல்லாம் வண்டி பயசு பாருங்க. இது வந்து என்னன்னாக்கா நீங்க இது புது வண்டி வாங்கி அதை பழசாக்கிட்டு அதை தொடச்சி காமிக்கிறாங்கன்றதுனால இல்லை, இது வந்து பழைய வண்டி தான். இது சரி ஒரு டெமோக்காக வந்து எடுத்துட்டு வந்து வச்சிருக்காங்க. அதனால தான் நான் சீட் மேல காமிக்கிறோம். சீட் மேல காமிக்கிறோம். இத சீட் ஒரு வாட்டி கிளீனா சுத்தம் பண்ணுங்க. அது கிளீன் பண்ணுங்க. அது குளத்துல இதோ இங்க கச்சரை இருக்கா பண்ணியாச்சுல, அவ்வளவுதான். இன்னும் நான் இது தெரியறதுக்காக இது ஒட்டிக்கிறேன். இங்க இது பாரு, இது இங்க கச்சரை இருக்கா இங்க கச்சரை இருக்கா இருக்குல்ல, பார்த்தாச்சுல. ஆமா கட்டாயம் பார்த்தாச்சுல. இனிமே பார்க்கல கேட்கல சொல்ல கூடாதா? பாரு இதா இது கச்சரை இது கச்சரை. எங்க போடுறோம் இங்க போடணும் இங்க போடுங்க இங்க போடலாம். இங்கதான் நிறைய இருக்கு நிறைய இருக்காதா பாருங்க. பாருங்க போயாச்சு. ஆனா கூட நீ கூட ட்ரை பண்ணுங்க. இது க்ளீன் பண்ணி ட்ரை பண்ணுங்க. வாவ் நம்மதான் பாருங்க க்ளீன் பண்ணா போயிடுச்சா? ஆமா போயிடுச்சு. சூப்பரா புதுசாயிடுச்சா? ஆமா இப்ப கவர் புதுசு பாடா. ஆமா தேவையில்லை, காசு போவாது. நம்ம காசுல வந்துடுவான் கண்டிப்பா. இத பாரு அதுக்கு பாரு. அப்ப பாவம் கொஞ்சம் இங்க சைடு இல்ல, இத கொஞ்சம் சைடு இங்க இங்க மட்டும். ஐயோ சூப்பரா செஞ்சு பாருங்க. அதான் ஐன்னு ரிமூவ் பண்ணி பாருங்க. இப்போ நான் டிஃபரண்ட் பாப்போம். பாருங்க எப்படி. ஐயோ இது எப்படி வந்தது பாருங்க. ஆமா இது ரெண்டும் பாருங்க எப்படி வித்தியாசம் பண்ணிட்டாச்சு. நியூட்டன் இதான் நியூட்டனோட நல்ல உரம் பண்ணுங்க. பரவாயில்ல போக மாட்டாரா? ஏன் போகாத அவன். இதோ பாருங்க அந்த செரு பாருங்க. ஐயோ அதான் சொன்னது. ஒரு 1000 மேஜிக்கு தமிழ் மக்களுக்காக கொடுக்குறாங்க. இதெல்லாம் வந்து எக்ஸ்ட்ரா தலைவலாம் இல்ல, அப்படியே சீட்ல அந்த அழுக்குதான். எவ்வளவு அழகா போகுது, கிளீன் ஆகுது பாருங்க. சூப்பருங்க. இது சோப்புக்கு எல்லாம் போக வேண்டாம், காசு முடிக்க வேற கவர் போட வேண்டாம். இது காட்டுங்க, நான் பண்ணி பாருங்க. நான் பண்றேன் கொஞ்சம் பாரு. மிஸ் பண்ண வேண்டாம், அப்போ வித்தியாசம் தெரியும்ல. இதோ பாருங்க நீங்க க்ளீன் பண்ணி பாருங்க. நானே பண்றேன் பண்றோம். வாவ் ஐயோ தொலைக்க போதும் போதும். அற்புதம் நிகழுது பாரு. சூப்பருங்க. இவ்வளவு ஈஸியா இருக்குதாங்க. இப்ப புது கவர் வேண்டாமே. புது கவரே தேவையில்லையே, இது போதுமே. இதையே அடிச்சு ஃபுல்லா க்ளீன் பண்ணிடலாமா? இத முடிஞ்சாச்சு. இது மேல ஒண்ணு இருக்கா? வாங்க. இதுக்கு மேல ஒண்ணு இருக்கா? இருக்கா, காமிச்சு தரேன். என்னங்க வாங்க, நீங்க அதிர்ச்சி கொடுத்துட்டே இருக்கீங்க. அதான் கொடுக்குறேன் பாருங்க. நீங்க உட்காருங்க. இது பாருங்க, இது வந்து நம்ம கிளாத். தம்பி வா, இது என்ன பண்ண போறதுன்னு பாருங்க. இதெல்லாம் ஆடுக்காக பண்ணல. எல்லாம் ஸ்கெட்சு